ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக கார பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்குங்க. செய்கிறதும் ரொம்பவே ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு ரவை, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ரவை ஆப்ஷனல் தான், ஆனால் ரவை சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. தண்ணியை ஒரேடியாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு இதை நம்ம இட்லி மாவு மாதிரி நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காகவே இருக்குது. இப்போ இதில் இன்னும் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நமக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம், மாவு ஊறட்டும். ஒருவேளை நீங்கள் ரவை சேர்க்காமல் செய்கிறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஊறட்டும், அதுக்குள்ளே இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வந்ததும் இது கூட 3 பச்சை மிளகாவை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே மீடியம் சைஸில் 1 வெங்காயம் பொடியை நறுக்கினது, ஒரு 2-3 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி கண்ணாடி பதம் வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வச்சுடுங்க, ஆறட்டும். அடுத்ததாக பாருங்கள், நம்ம இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி தாங்க இந்த பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு 2 சக்கரவள்ளி கிழங்கை கழுவிட்டு தோல் சீவி வச்சுருக்கேன். இப்போ இதை சின்ன ஹோல் இருக்கக்கூடிய கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க. துருவின அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்ச மாவும் நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம சேர்த்த ரவை எல்லாமே நல்லா ஊறி மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை, தேவையான அளவு உப்பு, நான் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா சேர்க்கறதுனால பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. நம்ம இதில் சக்கரவள்ளி கிழங்கு சேர்க்கறதுனால கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அதனால் நீங்கள் எப்பவும் சேர்க்குறத விட கொஞ்சம் மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு பேலன்ஸ்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது ஸ்டவ்வில் குழிப்பணியார கல் வச்சுட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் மாவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் குழி நிறையிற அளவுக்கு தான் மாவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு இது நல்லா வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வேகாமல் ரொம்ப மாவாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுருவோம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. திருப்புறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்பவே ஈஸியாக திருப்ப வரும். திருப்பி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி திருப்பிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து செவந்து வரும். பாருங்கள், பணியாரம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து செவந்து வந்திருக்கு இல்லையா. இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நம்ம பணியாரமாக சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் சக்கரவள்ளி கிழங்கு கார பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.